இப்போ பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை பற்றி பார்க்கலாம். பொய்க்கால் குதிரை ஆட்டம் இதை பார்த்திங்கன்னா போலச் செய்தல் பண்பினை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஒன்று. அதாவதுன்னா இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் அடிப்படையானா போல செய்தல், அதாவது குதிரை மாதிரியே வந்து வேஷம் போட்டு அது மேலே ஒருத்தர் ராஜாவோ ராணியோ யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்கிற மாதிரி ஆடக்கூடிய ஆட்டம் தான் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் முக்கியமாக வந்து அரசன் அரசியெல்லாம் சேர்ந்து மேலே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து ஆடுவாங்க. அதுதான் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, புரவி ஆட்டம், புரவி நாட்டியம், புரவி ஆட்டம், புரவி நாட்டியம். ஸோ இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ புரவி அப்படின்னா என்னென்னா குதிரை, குரவி நாட்டியம், சரி குதிரை நாட்டியம், குதிரை ஆட்டம், இப்படி என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ புரவி ஆட்டம், புரவி நாட்டியம்னா இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை தான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அதாவது தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மராத்திய மன்னர்கள் மராத்தியர் ஆட்சி காலத்தில் வந்து இந்த ஆட்டத்தை வந்து அந்த காலத்தில் சில கலைகளை அங்கங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறத, இங்கேயும் சும்மா ஆடிக்கிட்டு இருக்க, நீ அங்கேயும் வந்து ஆடு, எனக்கு அங்கேயும் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம மொபைல் ஃபோன் எல்லாமே எல்லா இடத்துக்கு தூக்கிட்டு போகிறோம்ல, அதே மாதிரி மொபைல் ஃபோன் ஈஸியாக தூக்கிட்டு போயிடும். அந்த காலத்தில் அரசர்களுக்கு டைம் பாஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஆட்டக்காரர்களை, அந்த வெளியூர் ஆட்டக்காரர்களை கொண்டு வந்து உள்ளூர் ஆட்டத்தில் ஆட வைக்கிற மாதிரி தான். அதாவது கராட்டப்படையாக தான் நமக்கு வருது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அங்கே இருக்கிற அந்த கலைஞர்கள் இங்கே கொண்டு வந்து ஆட வச்சு வேடிக்கை பார்க்குறது தான் இந்த பல ஆட்டங்கள் வந்திருக்கு. அதில் வந்து தஞ்சைக்கு வந்து மராட்டியர்களால் இந்த ஆட்டம் கொண்டு வந்ததாக வந்து சொல்லப்படுது. அடுத்து போக இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன பார்க்கலாம் பாருங்கள். அதாவது என்னென்னா, ஸோ எல்லா ஆட்டத்துக்குமே வந்து இசைக்கருவி முக்கியம். ஸோ அதில் நையாண்டி, நாகஸ்வரம் இது வந்து இங்கே முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ராஜஸ்தானில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜஸ்தானில் வந்து கட்சிக்கொடி, ராஜஸ்தானில் வந்து கட்சிக்கொடி, எந்த கட்சிக்கொடின்னு கேட்காதீங்க, கட்சிக்கொடி ராஜஸ்தானில் பிறகுற கட்சிக்கொடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராஜஸ்தானில் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் கட்சிக்கொடின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை களி தெரியும். குதிரையின் களின்னு வந்தாலே நம்மளால் எல்லாருமே கண்டுபிடிச்சி. ஸோ குதிரை களி பக்கத்து ஊருக்காரன் தானே, கண்டுபிடிச்சலாம்ல, அப்படி தான். ஸோ குதிரை களி, பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்கு குதிரை களின்னு கேரளாவில் சொல்கிறாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே, அடுத்தது வந்து தப்பாட்டம். தப்பு அப்படின்ற ஒரு தோல் கருவியை வச்சு ஆட்டதால் வந்து இதை தப்பாட்டம்னு சொல்கிறாங்க. இந்த தப்பாட்டம் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடியது. எல்லா ஆட்டத்தையும் ஆண்கள் தான் ஆடுறானுங்க, ஆட்டமாக ஆடியிருக்காங்க. சரி, ஆண்கள் மட்டுமே வந்து ஆட்டக்கூடிய ஆட்டம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இதுதான் பாயிண்ட்டு, இப்போது பெண்களாலும் ஆடப்படுறது. நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போம், எத்தனையோ புள்ளிங்கோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தப்பு ஆட்டம் வந்து ஆண்கள் ஆடப்பட்டு பெண்களால் வந்து இப்போ ஆடப்படுது. இப்போ பெண்கள் ஆடாத ஆட்டமா அப்படின்னு சொன்னால் தப்பாக சொல்லலை, பெண்கள் ஆடக்கூடிய ஆட்டம். இப்போது ஆண்கள் விட பெட்டராக சில பெண்களும் ஆடுறாங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அதோட அர்த்தம், தப்பாக சொல்லலை. ஸோ பெண்களாலும் இந்த தப்பாட்டம் ஆடப்படுகிறது. அடுத்து இந்த தப்பாட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பாட்டம், தப்பையாட்டம், தப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது தப்பாட்டம்னு சொல்கிறாங்க, தப்பட்டை அப்படின்னு சொல்கிறாங்க, தப்புன்னு சொல்கிறாங்க. தப்புனா தப்புல, அந்த ஆட்டத்துக்கு பேர் தப்பாட்டம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் சுருக்கி தப்புன்னு கொடுத்துருக்காங்க, முழுசாக கொடுங்கய்யா. அடுத்து தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோற்கருவி. கோவில் திருவிழா, திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், இப்படின்னு எதுவாக இருந்தாலும் இந்த தப்பாட்டத்தை போட்டு வெளுக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. ஸோ தப்பாட்டம் வந்து நிறைய முக்கியமான நிகழ்ச்சிகளில் வந்து கொண்டாடப்படுது. அடுத்து இதில் இந்த லைனை பாருங்கள், தப் என்று ஒலிப்பதால் அந்த ஒலியுடன் அடியாக தப்பு என பெயர் பெற்றதுன்னு கூறப்படுகிறது. அந்த தப்புன்ற மியூசிக் வச்சு தப்புன்னு அடிக்கிறதால வந்து இந்த பேர் வச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ புராணத்தை வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், பழைய புராணங்கள்லேயோ அல்லது பழைய நூல்கள்லேயோ வந்து நிறையா சொல்லப்பட்டிருக்கும்ல, அப்படி இந்த தப்பாட்டத்துக்கும் ஒரு பாடல் உண்டு. தகக தந்தக என்று தாளம், பதலை, திமிலை, துடி, தம்பாட்டமும் பெருக அப்படின்னு திருப்புகழில் ஒரு பாடல் வச்சுருக்காங்க. தகக தந்தக என்று தாளம், பதலை, திமிலை, துடி, தம்பட்டமும் பெருக
ஸோ இப்படின்ற ஒரு பாடல் ஒன்று எதை பற்றினா தப்பாட்டத்தை பற்றி. இந்த தகன்னு இப்போ தப்பாட்டம் ஆடும்போது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து அடிப்பாங்க, அப்படி தகன்னு மின்னும். அப்போ தக அப்படின்னு வந்துச்சுன்னா அது தப்பாட்டம். தப்பாட்டத்தை யாரும் திருப்புகளை தான் வந்து அந்த பாடல் பாடிட்டுருக்காங்க. இந்த திருப்புகள் தான் இந்த பாடல் சொன்னாங்க அப்படின்னு நம்ம எப்படி மெமரி வச்சுக்கலான்னா, இப்போ தப்பாட்டம் ஆடும்போது ஒரு வீட்டில் போயின உடனே அப்படி சுற்றி இறங்குமா, அப்போ திரும்ப தகன்னு திரும்பவும் ஆரம்பிக்கும். ஸோ தப்பாட்டம் திரும்ப ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு திருப்புகள். சரிங்களா? ஸோ திரும்ப ஆரம்பிக்கிறதுனால திருப்புகள். ஸோ சிம்பிளாக வந்து நாம் இப்படி சொல்லிடலாம், இந்த பாடத்தை வச்சுக்கலாம். திருப்புகள் யார் ஏற்றினா? அருணகிரிநாதர். அதுவும் கொடுத்துட்டாங்க. திருப்புகள் ஏற்றினது அருணகிரிநாதர். ஸோ இந்த பாட்டு திருப்புகள்லேருந்து தான் வருது. அடுத்து இது என்ன சொல்கிறாங்கன்னா பறைன்னு சொல்லப்படுது. அதுபோக தொல்காப்பியத்தில் இல்லாத விஷயமா தொல்காப்பியத்தையும் சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவதுன்னா தொல்காப்பியத்தில் வந்து சில கருப்பொருள்களை வந்து குறிப்பிட்றாங்க. அந்த கருப்பொருள்களை வந்து ஒன்றாக வந்து இந்த பறை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இலக்கியங்கள்லேயும் இந்த பறையை பற்றின செய்திகள் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அது எப்படி ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம குதித்து ஓடி ஆடி பறந்து இந்த மாதிரி ஆடுறாங்கல்ல, அதுதான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து புலியாட்டம், புலி வேஷம் போட்டு ஆடுவாங்க. உடம்பெல்லாம் வந்து புலி மாதிரியே வேஷம் போட்டிருப்பாங்க, பல்லெல்லாம் பெருசாக வச்சு. இன்னும் நிறையா விஷயங்கள் எப்படி ஆடுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி புலியாட்டம் அங்கே உள்ள மாதிரி புலி மாறிக்கிறோம். ஸோ புலியாட்டத்தில் வந்து பெரிய விஷயங்கள் இல்லை. ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. அடுத்து தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் வந்து ஏற்றப்பட்டு அவங்க வந்து ரசித்த ஒரு ஆட்டம் தான் வந்து இந்த தெருக்கூத்துன்னு சொல்கிறாங்க. அது நடத்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு தான் அது தெருக்கூத்துனா, தெருவில் தான் வந்து நாட்டுப்புற மக்களும் தெருக்கூத்தில் வந்து தெருக்கூத்து ஆடுவாங்க, தெருவில் ஆடுவாங்க. அது மக்களெல்லாம் இருந்து பார்த்து ரசித்து அவங்களோட களைப்பை போக்குறதுக்காக கொண்டு வந்து இந்த தெருக்கூத்து. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, அது இடத்தை அடிப்படையாக கொண்டு அது ஆடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, இது திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இது இருக்கிறது. அதாவது திரௌபதி அம்மன் சாமியை நம்ம வந்து வணங்கும்போது, அவங்க திருவிழா எடுக்கும்போது வழிபடக்கூடிய ஒரு பகுதியாகவே வந்து இந்த தெருக்கூத்துன்றது நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடிய ஆட்டம் என்ன ஆட்டம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ திரௌபதி தெருக்கூத்தில் திறந்த வெளி, அப்போ திரௌபதி ஆட்டம் தெருக்கூத்து. சரிங்களா? ஸோ அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஆளை பற்றி பார்க்க போகிறோம். நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நாடகங்கள், அதாவது நாடகங்களில் வந்து பல மாற்றங்களை கொண்டு வந்து நாடகங்களை வந்து ஒரு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். இசையை வந்து டைரெக்டாக அதில் யூஸ் பண்ணதும் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் தாமரை திருவிருதையும் வாங்கியிருக்காரு. அவர் யாருன்னா நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. இந்த கலைஞாயிறு நாடகத்தை பற்றி பார்க்கும்போது கேட்டாங்கன்னா, இந்த கலைஞாயிறு யாருன்னா முத்துசாமி அவர்களை தான் சொல்லணும். நா. முத்துசாமின்னு எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்கள வச்சு நம்ம அவங்கள யாவப்படுத்திக்கலாம். அவங்க நல்லா நா. முத்துசாமின்னு பேர் வச்சவங்களாம் நல்லா நாடகம் பண்ணுவாங்கப்பா, ஸோ நாடகத்தை பக்காவாக பண்ணுவாங்கப்பா. ஸோ அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நா. முத்துசாமி வந்து அவர் கலைஞர்னு சொல்கிறாங்க. தாமரை திருவிருது நாடகத்தில் ஆடும்போது முத்துசாமின்ற அந்த வேஷம் போட்டு ஆடக்கூடிய அந்த அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் தாமரை வச்சுருப்பார் அப்படின்னு கூட நினச்சி. முத்துசாமிக்கு அடையாளமாக அந்த தாமரை சொல்லப்படுறதுனால ஸோ தாமரை திருவிருது யார் வாங்கியிருக்கா? முத்துசாமி. தாமரை திருவிருது முத்துசாமி. நாடகங்களை மியூசிக் கொண்டு வந்திருக்காரு, நாடகங்களை புதுவிதமாக அமைச்சிருக்காரு. நாடகங்களை மீட்டெடுக்கிறது தான் இப்போ என்னோட முக்கியமான வேலை அப்படின்னு ஒரு வேலையை தொழிலாக செஞ்சவர் தான் இந்த நா. முத்துசாமி அவர்கள். ஸோ அதையும் நம்ம வச்சுக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தெருக்கூத்து பார்த்திங்கன்னா, தெருக்கூத்தில் அர்ஜுனன் தபசு அப்படின்ற ஒரு இது ஆடுவாங்க. அது எதுக்குன்னா, மழை வேண்டி, மழையே பெய்யலை கிராமங்களில் இன்னும் பார்க்கலாம், மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழைக்காக ஆடப்படுகிறது தான் இந்த அர்ஜுனன் தபசு. அடுத்து இந்த கூத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கதகளி நமக்கு தெரியும். கதகளி மாதிரி இதையுமே வந்து ஒரு செவ்வியல் கலையாக மாற்றிடணும் அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. எப்போ கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். கொண்டு வந்தால் நல்லது தான். நம்மளோட கலாச்சாரங்கள் அனைவருக்கும் தெரியணும், அதுதான் நமக்கும் வேணும். ஸோ அடுத்து தோற்பாவை கூத்து. இந்த தோற்பாவை கூத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய உரையாடுவாங்க. அந்த பாவை, அதாவது அந்த பொம்மை வந்து அந்த திரையில் வந்து உரையாடி பேசுவாங்க. பேசிக்கிட்டே வந்து செய்வாங்க, பாடவும் செய்வாங்க. தசாவரம் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். அந்த தோற்பாவை கூத்து வந்து என்ன செய்வாங்க,
டைலாக் பேசுவாங்க, பாடுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கலை தான் இந்த தோற்பாவை கூத்து. இதில் இந்த தோற்பாவை கூத்து பார்த்திங்கன்னா பாவை குறித்த செய்திகள் சங்க காலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழ் இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அதாவது 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா இந்த பாவை பற்றின விஷயங்கள் வந்து நிறையா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் மெயினாக திருக்குறளில் மரப்பாவையை பற்றி சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் மரப்பாவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மரப்பாவை திருவள்ளுவர் என்ன சொல்லுவார், நிறையா மரங்களை வந்து அவர் எடுத்துக்காட்டாக யூஸ் பண்ணியிருப்பாப்புல. இப்போ மரப்பாவையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற நூல் எதுனா திருக்குறள் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் இந்த தோற்பாவை கூத்து சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறளில் மரப்பாவை, தோற்பாவை கூத்து பற்றி எதில் சொல்லியிருக்காங்க, திருவாசகம், பட்டினத்தார், இது ரெண்டையும் வச்சுக்கலாம். அடுத்து இந்த தோற்பாவை கூத்து வந்து கையுறை பாவை கூத்து, பொம்மலாட்டம், இப்படி வந்து அது டெவலப் ஆகி வந்துருச்சு. தோற்பாவை கூத்தா ஆடினது வந்து இப்போ கையுறை பாவை கூத்தாகவும் பொம்மலாட்டமாகவும் என்ன செஞ்சாச்சு, மாறியாச்சு. மக்கள்கிட்ட அது ஃபேமஸ் ஆகி எல்லாருக்கும் ஒரு தெரியக்கூடிய விஷயமாகவும் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வளர்ந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த தோற்பாவை கூத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வேலைக்கு போக மக்களோட அந்த உணர்வுகளை வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். மக்களின் என்ன வெளிப்பாடாக, அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் திட்டுறாங்கயா, இன்றைக்கி பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாங்கயா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மக்களோட எண்ணங்களை வந்து வெளிப்படையாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த தோற்பாவை கூத்து. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை காட்டும் கண்ணாடியாகவும், அதை நம்ம பிரச்சனைகளை பேசுகிறோம்ல, பட்ஜெட்டை பற்றி இப்போ ஊரே பேசுகிறோம், யூடியூப்பில் பேசுகிறோம், அதே மாதிரி இப்போ இந்த கலைகள் மூலமாகவும் அது பேசப்பட்டிருக்குன்றதை சொல்கிறாங்க. சமய வழிபாட்டிலும் வாழ்வியல் நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டு கூறுகளாகவும் இந்த தோற்பாவை கூத்து விளங்குகிறது. ஸோ மரப்பாவை கூத்து, மரத்தை பற்றி திருவள்ளுவர் நிறையா எடுத்திருக்காரு, அதனால் மரப்பாவை கூத்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தோற்பாவை கூத்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று பட்டினப்பாலை, இந்த பாவை காடக்கூடிய திரைசீலை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு என்ன செய்வாங்க, ஸோ பட்டியல் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பட்டியல் அந்த பட்டியல் அதை எப்படி வச்சுக்கலாம்னா நம்ம பட்டினத்தார் பாடல், இன்னொன்று திருவாசகம். அந்த பட்டியலை திரிட்டோம்னா அதை செஞ்சிடும், கீழே விழுந்துடும். அப்போ திருவாசகம், அந்த பட்டினத்தார் பாடல். ஸோ பட்டினத்தார் பாடல்லையும் திருவாசகத்துலேயும் கூறப்பட்டிருக்கிறது இந்த தோற்பாவை கூத்து. சரிங்களா? ஸோ இதை மறந்துடாதீங்க. இந்த ரெண்டில் கேள்விகள் எதிர்பார்க்கலாம். நன்றி. இன்னொரு விஷயம் கூட, அதாவது மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் புகழ்மிக்க பகுதியில், மலேசியாவில் கோலாலம்பூர் பகுதியில் போனீங்கன்னா இந்த ராசராசன் சோழ தெரு அப்படின்ற ஒரு தெரு இருக்கிறதா நம்ம சொல்லியிருக்காங்க. அங்கே போய் நம்மளால் ஒரு தெரு பேர் வச்சுருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அது வந்து பாராட்டக்கூடிய பெருமைக்கூடிய விஷயம் தானே. ஸோ அத்தைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது ராசராசன் வந்து நிறைய நாடுகளுக்கு போயிருக்காரு. அந்த நிறைய நாடுகளுக்கு போகிறப்போ அங்கே சில விஷயங்கள் செஞ்சுருப்பாங்கள்ல, அந்த சிறப்பினை உணர்த்தக்கூடிய ஒரு இதாக தான் இந்த பேர் வச்சுருக்க மேட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதில் வெளிவந்துச்சு, எங்கேயாவது சொல்லணும்ல, யாராவது சொல்லிக்கணும்ல அப்படி பார்த்தா 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டில் வந்து இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா படிங்க, தேர்வை சக்ஸஸாக பண்ணலாம். நன்றி.